सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया. வீரர், நற்பண்புகள் மிக்கவர், ரொம்ப ஏழை எளியவர்களால் அன்பு கொண்டவர், ஒரு தீர்க்கமான சிந்தனை உடையவர், அரசாட்சியில் அந்த அரச குடிமக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாது நல்லாட்சி புரிந்தார். ஏனென்றால் பரீட்சித் அவர் கருவிலே திருவுடையவர். அவர் தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அவருக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கப்பெற்ற ஒரு சத் ஆத்மா, சிறப்புக்குரியவர். அதனால் அவருக்கு ஜாதகம் பார்த்தவர்கள் கூட, அவரை புரோகிதர்கள் கணித்தவர்கள் கூட, எப்படி அந்த சந்திரகுல வம்சத்திலே வந்த பெரிய பெரிய அரசர்கள் எப்படி புகழ் வாய்ந்தவர்களாக சிறப்புடையவர்களாக இருந்தார்களோ அதுபோல இவரும் மிகுந்த சிறப்புடையவராக இருந்து நல்லாட்சி புரிவார், சிறந்த மன்னன் என்று பெயர் பெறுவார், சிறந்த வீரர். அதனால் இவருடைய ஆட்சிக்கு பிறகு மக்கள் ரொம்ப சுபிட்சம் அடைந்தார்கள். அதற்கு முன்பு தர்மருடைய ஆட்சி தான். ஆகவே தர்மநந்தனும் எள்ளளவும் குறைபாடு இல்லாத ஆட்சி. இவருடைய ஆட்சியில் ராஜசூய யாகமும் நடத்தினார். ராஜசூய யாகம் நடத்தி ரொம்ப சிறப்புகள் செய்தார். மக்கள் இவரை நன்றாக வாழ்த்தினார்கள். இவர் தன்னுடைய மாமன் மகள் இராவதியை திருமணம் செய்து கொண்டார். மாமன் யார் என்றால் உத்தரன். இவர்கள் விராட தேசத்து பிள்ளைகள். உத்தரன், இவருடைய அம்மா பேர் உத்தரை. விராட தேசத்து மன்னனுக்கு 2 பிள்ளைகள், உத்தரன் உத்தரை. இந்த உத்தரனுடைய மகள் ராவதி, அவளை இவர் மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இவர் தனது குருவாக கிருபாச்சாரியாரை ஏற்றுக்கொண்டார். கிருபாச்சாரியார் ஏற்றுக்கொண்டு இவர் தன்னுடைய ஆட்சியில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கங்கையிலே கங்கைக்கரை தீரத்திலே பெரிய அளவு சாது சம்மேளனம், அந்தணர்களை எல்லாம் வரவழைத்து அந்தணர்களுக்கு ஏராளமான தட்சணைகள் கொடுத்து பெரிய யாகங்களை எல்லாம் நடத்தினார். அப்படி உலகம் புகழுகின்ற ஒரு பேரரசராக விளங்கிய அந்த பரீட்சித் மகாராஜா திக்விஜயம் செய்தார். திக்விஜயம் என்று சொன்னால் தன்னை எதிர்ப்பார்கள் யாரும் இல்லாத நிலையிலே நாடு முழுக்க சுற்றி வருவது. அவருடைய பட்டத்து குதிரையை பட்டம் கட்டி விட்டு விடுவார்கள். அதிலே இந்த குதிரையை கட்டுபவர்கள் எதிர்ப்பவர்கள், மற்றவர்கள் அவரை வரவேற்று அவருக்கு கப்பங்கள் கொடுக்க வேண்டும். அது மாதிரி செய்வது தான் திக்விஜயம். இதில் பெரிய ராஜாதிராஜர்கள் அப்படி செய்வார்கள். அதை போல இந்த பரீட்சித் ராஜாவும் திக்விஜயம் செய்தார். இப்படியாக இருக்கின்ற பொழுது ஒரு சமயம் கலிபுருஷன் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரம்பொருள் இந்த பூலோகத்தை விட்டு வைகுந்தம் சென்ற பிறகு, அதாவது துவாபர யுகத்தின் கடைசியில் கலியுகம் பிறக்கப் போகின்ற அந்த காலத்தில்தான் பகவான் வைகுந்தம் சென்றார். அவர் சென்ற மாத்திரத்திலே கலிபுருஷன் இந்த பூமியை ஆக்கிரமித்து கொண்டான். அது மாதிரி அந்த கலிபுருஷன் வெளிப்படையாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் இவர் யாத்திரை போய் வருகின்ற பொழுது, அப்படி திக்விஜயம் செய்து வருகின்ற காலத்தில் இவர் முன்பு தோன்றினான். ஒரு சண்டாளனைப் போல தோன்றி ஒரு பசுவை அடிக்கின்றான். அந்த பசுவோ ஒற்றை காலில் நிற்கிறது. அதை அந்த கன்றும் இளைத்து இருக்கிறது. அதை அடித்து உதைக்கிறான். இவர் பார்த்தார். அப்பொழுது
இப்படி அநியாயம் செய்பவன் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறானா? அவனை விட்டுவிடக்கூடாது. பெரும் பாவம் அல்லவா செய்கிறான். பசுவை அடிப்பதோ அல்லது பசுவை கொல்லுவதோ, பசுவுக்கு உணவிடாமல் அதை பட்டினி போடுவதோ பெரிய பாவம். அதனால் அவருக்கு இப்பொழுது அவன் அடித்து, இவர் கண் முன்னாலே அடித்து உதைப்பதை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆகவே அதுவும் அந்த பசு ஒற்றை காலில் நிற்கிறதாம், மற்ற கால்கள் முடமாகிவிட்டனவாம். எனவே அவர் கோபம் கொண்டு வில்லை விளைத்து நாணேற்றி அம்பினை தொடுத்தார். அவனை வதைக்க வேண்டும், அவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி. இதை அறிந்த கலிபுருஷன் அவரிடம் வந்து சரணடைந்தான். சரணடைந்து, என்னை காக்க வேண்டும், நான் கலிபுருஷன், உங்கள் நாட்டிலே எனக்கு இடம் வேண்டும், மன்னா சரணடைந்தவர்களெல்லாம் நீர் காப்பாற்றுவீர், இந்த கலியுகத்திலே நான் வந்திருப்பது சிறப்புக்குரிய விஷயம் அப்படி என்று சொல்லி அவன் அவரிடம் சரணடைந்து கெஞ்சினான். என்ன சிறப்பு என்று சொன்னால், கலி, அதாவது எல்லா இடங்களிலும் முள் பரவி இருக்கிற ஒரு தோட்டம் என்று வையுங்கள், ஒரு இடம் என்று வையுங்கள். கால் வைக்கக்கூட இடம் இல்லாமல் முள் இருக்கிறது. அதில் எதேச்சையாக ஒரு கருவேப்பிலை முளைத்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சியை தரும் இல்லையா? எல்லா பேர்களும் பொய்யும் புலையும் கொலையும் செய்கின்றவர்களாக இருக்கிற இடத்தில் ஒரு சான்றோன் இருந்தால் எவ்வளவு சிறப்பு. அதுபோல இந்த கலியுகத்தில் எல்லா விதமான கேடுகளும், எல்லா விதமான சிரமங்களும், பிரச்சனைகளும், இது மாதிரி கொடூர செயல்களெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அதில் நல்லவர்கள் லகுவாக என்ன செய்துவிடலாம், இந்த பிரபஞ்ச அந்த சூழலில் இருந்து விடுதலை பெற்று போகலாம். அதற்கு கலியுகத்தில் வழி இருக்கிறது. லகுவான முறையிலே இறை நாமத்தை ஜபித்து வீடு பேர் அடையலாம். அப்படிங்கிற நான் இந்த கலி இருக்கிற காரணத்தினால் மக்கள் எளிதாக இறைவனை அடைய முடியும், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் அதை சம்மதித்து அவன் ஒரு 5 இடங்களை கேட்கிறான். அந்த 5 இடங்களில் நான் கொஞ்சம் அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறான். அது மாதிரி அவர் சரி எடுத்துக்கொள் என்று கொடுத்தார். 5 இடம் எது என்று சொன்னால், இந்த மது இருக்கக்கூடிய இடம், மது குடிப்பவர்கள் அல்லது மது விற்பனை செய்யக்கூடிய இடம், அது மாதிரி ஒரு அதாவது சூதாடுகின்ற இடம், பணைய பொருளாக வைத்து சூதாடுகின்ற இடம், அது மாதிரி தீய மங்கையர்கள் இருக்கின்ற இடம், அது மாதிரி பெரிய ரொம்ப செல்வம் இருக்கின்ற இடம், இது மாதிரி 5 இடங்களை அவன் சுட்டி கேட்கிறான். பெரிய தங்கம், விலை உயர்ந்த மதிப்புடைய பொருள்கள் இருக்கிற இடம், இது மாதிரி 5 இடங்களை கேட்கிறான். அந்த இடங்களை சரி போனால் போகட்டும் என்று கொடுக்கிறார். அப்பொழுதே இந்த கலிபுருஷனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. ஆகவே அவன் நல்லோர் மனதையும் தீமைப்படுத்த ஆசைப்படுகிறான். இப்படி அந்த கலிபுருஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பிறகு ஒரு நாள் இவர் வேட்டையாட வருகிறார். இவர் பரீட்சித் ராஜாவும் பல்வேறு விதமாக அவருடைய நிலைகளிலே சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம் ஆகிய 3 குணங்களும் உலகத்து உயிர்களை எல்லாம் ஆட்டி படைப்பது போல நல்ல ரஜோகுண பிரியராக இருக்கின்ற பொழுது அவர் வேட்டையாடி வருகிறார். அவர் வருகின்ற பொழுது ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்திலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே இவர் நெடுந்தூரம் காட்டிலே வேட்டையாடி அப்படி களைத்து வருகின்றார். தாகம் அதிகமாக இருக்கிறது. இங்கே சென்றால் முனிவர் நம்மளை வரவேற்பார், நமக்கு வேண்டிய உபசாரம் செய்வார் என்று சொல்லி உள்ளே போகிறார். ஆனால் அந்த முனிவரோ தவத்தில் இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். இந்த கலிபுருஷனுடைய தாக்கம் இவருக்கு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய ஆபரணங்களில், தங்க கிரீடத்தில் இப்படியெல்லாம் அவன் உட்கார்ந்து கொண்டான். இந்த பொழுது பாருங்கள், அந்த முனிவர் தன்னை அவமதிக்கிறார் என்று நினைக்கிறான். அவமதிக்கிறார். அவர் உண்மையிலே தியானத்தில் இருக்கிறார். ஆனால் இவன் ராஜா என்ற கம்பீரம் ஒன்று இருக்கிறது.
அவர் நம்மளை உபசரிக்கவில்லை, ஏதோ கண்மூடி தவத்தில் இருக்கிறார். அப்படி அந்த கலி மாயையினால், அது என்ன என்று சொல்ல முடியாது, விதியினுடைய விளையாட்டு தான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நற்பண்புகள் உடையவர் இந்த பரீட்சித். யாருக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு குணம் எப்படி அவரை அந்த அந்த முனிவரை நிந்திக்க வேண்டும் என்ற குணம் எப்படி வந்தது என்று சொல்ல முடியாது. அதனால்தான் நம்மை கூட கலி ஆட்டுவிக்கும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். அங்கே பரீட்சித் ராஜா ஒரு குற்றம் செய்தார் அப்படி என்று சொன்னால், எவ்வளவு மேலானவர்களாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் குற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கலியினுடைய மாய்கையினால் அல்லது விதியினுடைய நிலையில் அவர்கள் தடுமாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சதா சர்வகாலமும் இறைவனை மன்றாடி, என்னை விதியின் விளையாட்டு என்னை நெருங்கக்கூடாது, கலி என்னை நெருங்கக்கூடாது என்று வேண்டுதல் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப விழித்து இருக்க வேண்டும், அல்லது லகுவாக தடுமாறி போவோம். இங்கு பாருங்கள், அவர் அப்படி முனிவர் மீது கொஞ்சம் கோபம் ஏற்பட்டு பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு பாம்பு செத்து கிடக்கிறது. அந்த பாம்பை எடுத்து அந்த முனிவருடைய கழுத்திலே போட்டு விட்டார். போட்டு ராஜா போய்விட்டார். இப்பொழுது செத்த பாம்பு முனிவருடைய கழுத்திலே கிடக்கிறது. அவருடைய மகன் தவசிரேஷ்டன், தவ புதல்வன் சிருங்கி, அவன் நண்பர்கள் மூலம் இந்த செய்தியை அறிந்தான். அவன் அங்கு இல்லை, உன்னுடைய தந்தை கழுத்தில் இப்படி ராஜா செத்த பாம்பை போட்டு போகிறார் என்று செய்தி அறிந்திருக்கிறான். ஓடோடி வந்து பார்த்தான், அவருடைய கழுத்திலே பாம்பு கிடக்கிறது, செத்த பாம்பு. ராஜா, நாட்டை ஆளக்கூடிய ராஜா ஒரு அந்தணரை, ஒரு யோகியை, ஒரு தவ முனிவரை இப்படி அவமதிக்கலாமா? எவ்வளவு நாட்டை ஆளுகின்ற ராஜா இப்படி இருக்கலாமா? அவருக்கு அந்த தகுதியே இல்லை. எனவே கெண்டியில் இருந்த தீர்த்தத்தை எடுத்தார், அவரை அப்படியே சபித்து விட்டார். எப்படி சபித்தார் என்றால், இன்றிலிருந்து 7வது நாளில் தட்சன் என்று சொல்லுகின்ற பாம்பு கடித்து அவர் இறந்துபட்டு போகட்டும் அப்படி என்று சபித்து விட்டார். பரீட்சித் சாபம் பெற்றார். சிருங்கி இந்த விஷயத்தை தந்தையிடம், தந்தை தியானத்திலிருந்து எழுந்தவுடனே அவர் இந்த விஷயத்தை சொன்னார். உடனே கழுத்தில் பார்த்தால் பாம்பு கிடக்கிறது, பாம்பை எடுத்து போட்டார். அப்பா, இது யார் செய்தது? ராஜா செய்தது. பரவாயில்லை, ராஜாவுக்கு ஏதோ அது அப்படி தோன்றி இருக்கிறது. இல்லை இல்லை அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்? அவரை சபித்து விட்டேன், அவருக்கு சாபம் கொடுத்து விட்டேன். என்ன சாபம் கொடுத்தாய்? இப்படி 7வது நாளிலே தட்சன் என்ற பாம்பு கடித்து இறந்து போக சாபம் கொடுத்து விட்டேன். சாபத்தை மீள முடியாது. அடே, நீ இப்போ தவறு செய்து விட்டாய், பெரிய பாவத்துக்கு ஆளாகி விட்டாய். நாட்டில் ராஜா என்பவர் யார்? ராஜாவும் இறைவனும் ஒன்றுதான். நிர்வாகம் அப்படிப்பட்டது. ராஜா முறையாக ஆட்சியாவிட்டால் நாட்டில் என்ன நிகழும்? கொள்ளை, கொலை, பாதகங்கள், நல்லவர்கள் வாழ முடியாது, தீயவர்களுடைய அட்டூழியம், பொருட்களை வீட்டில் வைக்க முடியாது, வெளியே லாந்த முடியாது, இல்லையா? அப்படி ஏதேனும் ஒரு நிலையிலே அரசாட்சி இல்லை என்று சொன்னால், வலுவுள்ளவன் வலுவற்றவனை கொண்டு விடுவான், அவனுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வான், எங்கும் மோதல், பெரிய அளவிலே மக்கள் சின்னாபின்னமாவார்கள். அதனால்தான் ராஜா இறைவனுக்கு ஒப்பானவர். ராஜா ஒரு பெரிய தவறு செய்யவில்லையே, கழுத்தில் பாம்பை போட்டார், அவ்வளவுதானே. அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமா? நீ பெரிய பாவம் செய்து விட்டாய், உன் பாவத்திற்காக நீ பரிகாரம் தேடிக்கொள், போ அப்படி என்று ரொம்ப கோபித்து அனுப்பினார். ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த அந்த சாபத்தை நீக்க முடியவில்லை. இந்த செய்தி பரீட்சித் ராஜாவுக்கு தெரிகிறது. பரீட்சித் ராஜா உடனே அவர் தான் செய்த குற்றத்திற்கு நல்ல தகுந்த தண்டனை கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகியல் வாழ்விலே மக்கள் மனைவி, ராஜபாரியம், இந்த ராஜபோகம், இப்படி இருக்கிற இந்த பந்தங்களெல்லாம் விட்டு பகவானை அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு கருதினார். அதாவது பெரியவர்கள் தனக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் நமக்கு நல்லதற்குத்தான் பகவான் தந்திருக்கிறார்
அப்படி நினைப்பார்கள். பக்தர்கள் அப்படி நினைக்க வேண்டும். உயர்ந்த அறிவாளிகள் அப்படி நினைக்க வேண்டும். தனக்கு ஏதேனும் இடையூறு வந்ததென்றால் அந்த இடையூறு எதற்காக வந்தது? நமக்கு ஒரு நன்மைக்காக வந்தது, நமக்கு ஒரு சிறப்பை தருவதற்காக, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்தது. அப்படி சாதாரணம் நினைக்க வேண்டும். அதுதான் முறையான வாழ்க்கை. எது கிடைத்ததோ அது பகவான் தந்த பரிசு. நமக்கு எது நல்லது கிடைத்தாலும் சரி, தீயது கிடைத்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் தந்தாலும் சரி, அதெல்லாம் யாருடைய பிரசாதம்? பகவானுடைய பிரசாதம். அப்படி பகவானுடைய பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அதில் துக்கப்படாமல், சஞ்சலப்படாமல், அந்த நிலையையும் சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவன் பரீட்சையில் தோற்றுவிட்டான் என்றால் அது சாதகமானது. நான் பரீட்சை எழுதி அந்த நேரத்தில் பாஸ் ஆகியிருந்தால் 300 மார்க்கு தான் வாங்கியிருப்பேன், அல்லது 350 மார்க்கு தான் வாங்கியிருப்பேன். நான் தோல்வி அடைந்ததனால் இப்பொழுது 600க்கு 600 வாங்குவேன் இல்லையா, 1200க்கு 1200 மார்க் வாங்குவேன் என்று. அப்படி என்றால் அவனுக்கு அந்த துயரமாக வந்தது ஒரு சாதனைக்கு. இது ஒரு உதாரணம். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நாம் இதை தாண்டி போவதற்கான ஒரு சந்தர்ப்பம், நமக்கு பகவான் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் என்று நினைக்க வேண்டும். இந்த பரீட்சை உண்மையிலேயே பெரிய சிறப்புடையவர் என்றதனால் அவருக்கு இந்த முனிவர் மேலோ அல்லது முனிவருடைய குமாரர் மேலோ புத்திரன் மேலோ கோபம் வரவில்லை. இது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். நாம் இருக்கின்ற இந்த 7 நாட்களை பயன்படுத்தி நாம் என்ன செய்து விடலாம்? இறைவனுடைய திருவடியை அடைந்து விடலாம். இது ஒரு சந்தர்ப்பமாக. சாதாரண நேரத்திலே இந்த மக்கள் நம்முடைய ராஜ போகத்தை விட்டு திடீரென்று போவது என்று சொன்னால் அதற்கு பல தடைகள் இருக்கும். ராஜா திடீரென்று அவர் போய்விட முடியாது. அவருக்கென்று சொல்லி பொறுப்புகள் இருக்கின்றன. ஆகவே இது ஒரு காரணமாக வைத்து நாம் போய்விடலாம் என்று அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவருக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அதில் ஜனமேஜயராஜன் மற்றும் 2 பேர்கள். அவர்களிடம் இந்த ஜனமேஜய ராஜா அந்த புத்திரனிடம் அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர், நான் கங்கை கரைக்கு போகிறேன், நம்முடைய முன்னோர்களெல்லாம் கடைசி காலத்திலே வடக்கிருந்து தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள், அப்படி என்று சொல்லி கங்கை கரைக்கு எல்லாவற்றையும் துறந்து அவர் போய்விட்டார். அப்படி போகின்ற பொழுது பரீட்சித் ராஜா இப்படி எல்லாவற்றையும் துறந்து பற்றற்ற நிலையிலே அவர் வடக்கிருந்து தன்னுடைய உயிரை விடப் போகிறார், கங்கை கரைக்கு போகிறார் என்று சொன்ன உடனே இதை அறிந்த நிறைய முனிவர்கள், நிறைய சாதுக்கள், நிறைய அறிஞர் பெருமக்கள், ஏனென்றால் பரீட்சித் பெரிய ராஜா, சிறப்புக்குரியவர், எல்லோரும் போற்றக்கூடியவர். இவர் இந்த நிலை ஏதோ விதிவசத்தால் தான் அமைந்திருக்கிறது, இதற்கு வேறு விளக்கம் சொல்ல முடியாது. அது மாதிரி எந்த தீங்கும் செய்ய மாட்டார், ஏனோ அது நடந்து விட்டது. இவர் இப்படி உண்ணாவிரதம் இருந்து உயிரை நீக்க போகிறார் என்றதுமே எல்லோரும் கங்கை கரையிலே குழுமினார்கள். அங்கு பல்வேறு விதமான சிறப்புகளை உடைய அறிஞர் பெருமக்கள் இவர்களெல்லாம் வந்து அங்கே பரீட்சித் ராஜாவை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் கங்கை கரையில் மணற்பரப்பிலே சென்று வடக்கு முகமாக அமர்ந்தார். 7 நாட்கள், இன்றிலிருந்து என்ன 7 நாட்கள் தான் இருக்கிறது. அவர் எந்த ஆகாரமும் உண்ணாமல் அப்படியே இருந்து உயிரை விட வேண்டும் என்று போகிறார். அப்படி போகின்ற பொழுது அவருக்கு அடியார்களுடைய சிந்தனை ஏற்படுகிறது. நல்ல சத்சங்கம் கிடைக்க வேண்டும், பகவான் ஹரியை பற்றி நமக்கு ஏராளம் சொல்லுகிறவர்கள் வேண்டும். ஏனென்றால் அவருக்கு இயல்பான ஆசை அதுதான். எப்படி என்று சொன்னால், அவர் திக்விஜயம் செய்து கொண்டிருந்த காலத்தில் கூட அவரை வாழ்த்துவதற்கு மக்களெல்லாம் இவர் பாண்டுவினுடைய வாரிசு என்பார்கள். பாண்டவர்களுக்கு கண்ணபரமாத்மா உற்ற தோழன், கடவுள் உற்ற தோழன், அவருக்கு உற்ற உதவிகளை செய்பவர், அவர்களுக்கு தேரோட்டியவர், அவர்களுக்கு தொண்டனாக இருந்தவர், அவர்களுக்கு தூதுவராக போனவர். அப்படிப்பட்ட பரம்பொருளோடு சம்பந்தமுடைய பாண்டவர்கள், அந்த பாண்டவர்களுடைய
பேரன் பரீட்சித் வாழ்க வாழ்க என்றுதான் இவரை எல்லா இடங்களிலும் வரவேற்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த கண்ணனுடைய பெருமைகளை சொல்லுவார்கள். கண்ணனுடைய பெருமைகளை சொல்லி இவரை வரவேற்பார்கள். அப்பொழுது இவருக்கு கடவுளோடு வாழ்ந்த, கடவுளோடு சொந்தம் கொண்டாடிய, கடவுளை நண்பனாக வைத்த, தோழனாக வைத்த, வேலைக்காரனாக வைத்த அந்த பாண்டு மக்களுடைய பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் அப்படிங்கும்போது இவரை சொல்லுகின்ற பொழுது பகவானை தொழுகிறார்கள். ஆகவே பகவானுடைய சம்பந்தப்பட்டவர் இவர் என்பதால் இவருக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் ஏராளமான பொன்னும் பொருளும் வாரி கொடுப்பார். எல்லா விதத்திலும் அப்படி அந்த குடும்பத்தை பற்றி பேசினால் அவர்களுக்கெல்லாம் கொடுப்பார். ஆகவே இப்பொழுதும் நமக்கு சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே, கருவில் இருக்கின்ற பொழுதே அருள்பாலித்த அந்த பகவானை பற்றி பேசி, அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை திரும்ப திரும்ப கேட்டு நாம் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆசை இவருக்கு இருந்ததனால் அங்கு ஏராளமான பேர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்திலே சுகபிரம்மம் அங்கு வருகிறார். அப்படி சுகபிரம்மம் வருகிறார் என்று அறிந்தவுடனே அதுவும் மக்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம். இந்த ஞானிகள் சாதுக்களுக்கு அவர்களும் பெரும் அளவிலே கூடினார்கள். அப்பொழுது சுகபிரம்மம் வந்தவுடனே ராஜா பரீட்சித் ராஜா அவர் எழுந்திருந்து அவருக்கு மரியாதை செய்து அவருடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய புண்ணியத்தின் வசத்தினால், பகவான் எனக்கு அருள் புரிந்த அந்த புண்ணியத்தினால் எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள் இந்த தருணத்தில், அப்படி என்று சொல்லி அவர் மிக மகிழ்ச்சி அடைந்தார். சுகபிரம்மம் அங்கேயே, உன்னோடு சில காலம் இருக்கிறோம், என்ன நிர்ணயம் உனக்கு என்று கேட்கிறார். அப்பொழுது பரீட்சித் மகாராஜா, நான் வடக்கிருந்து இப்படி தட்சன் என்னை கடித்து என்னுடைய உயிர் பிரிவதாக இருக்கிறது. ஆகவே இருக்கின்ற இந்த நாளிலே நான் பகவானை நினைந்து வடக்கிருந்து நான் பரமபதம் அடைய வேண்டும். 7 நாட்கள் தான் இருக்கிறது அப்படி என்று சொன்னவுடனே அவர் சுகபிரம்மம் சொல்லுவார், அப்பா 7 நாட்கள் என்று குறைவு என்று நினைக்காதே. கட்வாங்கன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் தேவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அசுரர்களிடம் போர் செய்து காலத்தை கழித்து அவர்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுத்தான். பிறகு அவனுக்கு பரமபதம் அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அப்படி அப்பொழுது அவனுக்கு 2 முகூர்த்த நேரம்தான் நேரம் இருந்தது. சாவுக்கு 2 முகூர்த்த நேரம்தான் இருந்தது. அந்த 2 முகூர்த்த நேரத்திலே அவன் இறைவனை நினைந்து அவன் தன்னுடைய பிராணனை இறைவனுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டான். ஆகவே அந்த இஸ்வாகு வம்சத்து அரசனான கட்வாங்கனே இப்படி எளிதாக பகவானை அடைந்து விட்டான் என்று சொன்னால், நீ உனக்கு 7 நாட்கள் இருக்கின்றன, ஆகவே நீ இறைவனை லகுவாக அடையலாம். அந்த கட்வாங்கனுக்கு இருந்ததோ 2 நாழிகை, அதாவது 45 நிமிடங்கள். உனக்கோ எவ்வளவோ, இதைவிட எவ்வளவோ நாட்கள் இருக்கிறது, நீ வருந்த வேண்டாம். உனக்கு நான் பகவானுடைய திவ்ய சரிதத்தை சொல்லுகிறேன், கேள். நீ மனதில் திடங்கொண்டு வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி பிரம்மச்சரிய விரதம் ஏற்று எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி எல்லா போகங்களையும் விட்டு நீ வெளியேறி வந்து இந்த கங்கை கரையிலே நீ இந்த நதியில் நீராடி ஏகாந்தமான இந்த தூய்மையான தனியிடத்தில் இப்படி தருப்பை, மாந்தோல், வஸ்திரம் இவைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஆசனம் அமைத்து நீ மிக மிக மேலான சிந்தனையிலே இறைவனை பிரணவ மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்று நீ வந்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவன். உன்னை விட பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது.
ஆகவே உனக்கு நிச்சயமாக நல்ல உயர்ந்த நிலை கிடைக்கும் அப்படி என்று சொன்னார். அந்த நேரத்தில் பரீட்சித் கேட்கிறார், பிரம்மரிஷியே, தாரணை எப்படி செய்ய வேண்டும்? தாரணை என்று சொன்னால் அஷ்டாங்க யோகத்திலே எத்தனாவது படி? 6வது படி. அஷ்டாங்க யோகத்திலே 6வது படி தாரணை. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்படி தாரணை என்றால் அது எப்படி என்று கேட்கிறார் பரீட்சித் ராஜா. எதில் ஈடுபாடு கொண்டதாக செய்யப்பட வேண்டும்? எவ்வாறு செய்தால் மனிதனுடைய மனதில் உள்ள மாசு விரைவில் அழியும் என்று கேட்க சுகர் அதற்கு பதில் அளிக்கின்றார். அதாவது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், அகங்காரம், மகத் என்கிற 7 ஆவரணங்களால் மூடப்பட்ட அண்டகோசமான இவ்வுடலில் வசிக்கும் புருஷன் ஈஸ்வரன், வைராஜன் என்று அழைக்கப்படுகிறார். அவர்தான் முன்பு நான் ஏற்கனவே சொல்லிய சிறப்புக்குரிய பகவத் ஸ்வரூபமுடையவர். பகவத் ஸ்வரூபம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய ஸ்வரூபம்தான். அப்படி அவரை எல்லா இடங்களிலும் காணுகின்ற நிலை ஏற்பட்டு இந்த நிலை மிக சிறப்புக்கூடியது என நினைந்து அவரை நீ தியானம் செய்ய வேண்டும். அந்த விராட் புருஷனை தியானம் செய்ய வேண்டும். பகவானுடைய ஸ்தூல உருவத்தில் மனத்தில் தாரணையை நிறுத்த வேண்டும். ஸ்தூல உருவம் என்று சொன்னால் பகவானுக்கு உருவத்தை கற்பித்து, அதாவது பகவான் காட்சி கொடுக்கிறார் அல்லவா, நீலமேக சியாமள ரூபன். அவர் மயில்பீலிகை அணிந்து பொன்னாலான கிரீடம், வைரமுடி, வைரங்கள் பதித்த முடி அணிந்து, கழுத்தில் மணி மாலை அணிந்து, காதுகளிலே குவளை அணிந்து, அப்படி கன்னங்கள், பருத்த கன்னங்கள், பெரிய கண்கள், கழுத்து, அது மாதிரி இருக்கிற அந்த பேருருவத்தை மிக அற்புதமாக சொல்வார். நீல நெடுங்கிரியும் மலைமுகிலும் பல்வ நெடுநீரும் காயாவும் நிகர்த்த இந்த கோலமும். பகவானுடைய கோலம் எப்படி? நீலமேக சியாமள வர்ணன் அல்லவா, பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். கோபிகாஸ்திரிகள்லாம் அப்படித்தானே வயப்பட்டார்கள். கண்ணனை காண மாட்டேனா, கண்ணன் பேச்சை கேட்க மாட்டேனா, கண்ணனுடைய கண் அசைவுகளை பார்க்க மாட்டேனா, கண்ணனுடைய கைகால் அசைவுகளை பார்க்க மாட்டேனா, இப்படி தானே நினைப்பாங்க இல்லையா? அவன் புல்லாங்குழல் கீதம் கேட்க மாட்டேனா என்றெல்லாம் கேட்பார்கள் அல்லவா? அது மாதிரி இந்த விராட் புருஷனுடைய அந்த ரூபத்தை மனதில் நினைத்து அது எப்படி உங்களுக்கு வசீகரப்படுகிறதோ அந்த நிலையிலே நிலை நிறுத்தி அவரை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கின்ற பொழுது தாரணை, அந்த நாம ஜபம். தாரணை என்றால் தைல தாரை போல இடைவிடாது அந்த இறை சிந்தனையோடு இருந்து நாமத்தை ஜபிக்கவோ அல்லது மனனம் செய்யவோ அல்லது அந்த ஸ்மரணத்திலே உணர்வு பெற்று இருக்கவோ அது மாதிரி செய்ய வேண்டும். அதுதான் தாரணை என்று சொன்னார். அதற்கு அப்பால் பல்வேறு நிலைகளிலே யோக வழியில் முக்தி பெறுவது எப்படி என்று சொல்லி கேட்க சுகபிரம்மம் சொல்லுகிறார். ஒவ்வொரு ஜீவனின் உள்ளத்திலும் தானாகவே வலுவில் வந்து குடியிருக்கும் இறைவன் அழிவற்றவன். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இப்பொழுது அவர் என்ன, நம்முடைய உள்ளத்திலெல்லாம் அவர் வலிய வந்து வீற்றிருக்கிறார். நமக்கு அது தெரியவில்லை. அவர் வலிய வந்து வீற்றிருக்கிறார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் வலிய வந்து வீற்றிருக்கிறார். முக்கால் வரை தானே? வலிய வந்து வீற்றிருக்கிறார். அப்படி வலிய வந்து வீற்றிருக்கின்ற அந்த பரம்பொருள் நமக்கு நல்லதை செய்ய வேண்டும். நாம் இந்த உலக பற்றிலிருந்து, உடல் பற்றிலிருந்து விடுபட்டு நான் பிரம்மம் என்கின்ற உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக வந்து இருக்கிறார்.
ஆனால் நாம் அவரை அறிவதில்லை. அவர் யாருக்கும் வேண்டியவர் வேண்டாதவர் அல்ல. அவர் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் அன்பன் என்னும் நிலைத்து நிற்கும் சத்தியமே வடிவானவர். அனைவரும் கொண்டாடும் கல்யாண குணங்கள் உடையவர். அவ்வாறான இறைவனை உண்மையான அன்புடன் மகிழ்ச்சியோடு பற்றற்றவனாக சேவிக்க வேண்டும். உண்மையான அன்பு பக்தி நமக்கு வந்ததென்றால் நிச்சயமாக நாம் கரையேற முடியும். நமக்கு அத்தகைய ஒருமைப்பாடு வேண்டும். அவ்வாறு வணங்குவதால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் அழுந்தும் அஞ்ஞானம் நம்மை விட்டு விலகும். பிறப்பு இறப்பு சுழற்சியிலே எதனால் சிக்குகிறோம் என்று சொன்னால், நான் ஒரு தனியானவன், நான் இந்த உடம்பை வைத்து சாதிக்கிறேன் அப்படிங்கிற அஞ்ஞான நிலை இருக்கின்ற பொழுது தான் இந்த சுழற்சியிலே மீண்டும் மீண்டும் சிக்குகிறோம். பகவானுடைய அந்த கம்பீரமான அந்த மந்தகாச சிரிப்பு, அவருடைய திருக்கண் பார்வை, அவருடைய புருவ நெளிவு, இப்படி அவருடைய அந்த தெய்வீக நிலையிலே அவரை நாம் சிந்தித்து அவரோடு நாம் நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தினால் அதற்கு நாம் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். பக்தை மீரா கூட அந்த கண்ணபரமாத்மாவுடைய சிறிய விக்கிரகத்தை தோளில் சுமப்பாள், தலையில் சுமப்பாள், இடுப்பில் வைப்பாள், அவருக்கு உணவு ஊட்டுவாள், அவரை ஊஞ்சலில் போட்டு ஆட்டுவாள். இதெல்லாம் இந்த தாரணை பக்குவம்தான். இந்த அவருடைய ஒய்யாரம் நினைத்த பொழுதே வந்து காக்கும் அந்த பரமனை மனம் தாரணையால் நிலை பெறுகின்ற வரையில் மனம் சலிக்காது. அவருடைய நினைவிலே போகின்ற பொழுது மனம் சலிக்காது. சாதாரணமாக தியானம் என்று கண்ணை மூடிக்கொண்டு இருந்து விட்டோம் என்றால் மனம் எங்கேயோ போகும். ஆகவே இந்த தாரணையை பற்றி தெளிவாக அந்த பரீட்சித்துக்கு எடுத்து சொல்லுகிறார். புலன்களை வசப்படுத்த மனதையும் அந்த மனத்தை புத்தி கொண்டும் தன்வயப்படுத்த வேண்டும். புலன்கள் வசப்பட வேண்டுமென்றால் மனம் வசப்பட வேண்டும். மனம் புலன்களை விஞ்சி போகும், புலன்களுக்கு கட்டுப்படாது போகும். புலன்கள் இல்லாமலும் மனம் வெளியே போகும், புலன்கள் வழியாகவும் போகும். புலன்கள் 5 பொறிகள் 5 குதிரைகள் போன்றது. மனம் எந்த குதிரையில் போக வேண்டுமோ அந்த குதிரையில் போகும். கண் என்ற குதிரையில் போகும், காது என்ற குதிரையில் போகும், மூக்கு என்ற குதிரையில் போகும். இப்படி 5 பொறிகள் வாயிலாக எப்பொழுதும் போகும். இந்த பொறிகள் எல்லாம் அணைந்து போய்விட்டன என்று வைத்துக்கொள்வோம். இந்த பொறிகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டாலும் மனம் தானாகவும் போகும், பொறிகளுடைய உதவி இல்லாமலும் போகும். அதனால்தான் புலன்களை வசப்படுத்த புத்தியை பயன்படுத்த வேண்டும். அப்படி புத்தி கொண்டு அந்த புலன்களை வசப்படுத்தி மனம் புத்தி என்று சொல்லுகின்ற இரண்டையும் பகுத்தறிவு கொண்டு நிறுத்தி, இது நல்லது இது கெட்டது என்று சொல்லுகின்ற நிலையிலே பகுத்து அறிந்து நிறுத்தி சேத்திரஜனிடம் ஒன்றுபட செய்ய வேண்டும். சேத்திரஜன் அப்படி என்று சொன்னால் இந்த உடல் சேத்திரம். சேத்திரம் என்றால் கோயில் என்று கூட சொல்லுவார்கள். இந்த இடம், தங்கும் இடம் சேத்திரம். இந்த உடல் சேத்திரம். தங்குபவன் யார்? இதன் உள்ளே இருப்பவன் யார்? சேத்திரஜன். சேத்திரம் சேத்திரஜன். இந்த சேத்திரஜன் அவனிடம் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம், நம்முடைய புலன்களுடைய அந்த பொறிகளுடைய புலன்கள், இவைகளெல்லாம் எங்கு ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த சேத்திரஜனிடம் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஜீவனுக்குள் அந்தர்யாமியாக விளங்கும் சுத்த சத்துவமான ஆத்மாவில் லயமடைய செய்ய வேண்டும். அந்த சேத்திரஜன் அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவில் லயமடைய செய்ய வேண்டும். பின் மனம் புத்தி சேத்திரஜன் ஜீவாத்மா என்கிற 4ஐயும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரமாத்மாவிடம் லயம்பட செய்ய வேண்டும். அதன் பிறகு எல்லாமே அந்த ஒரே பரம்பொருள் தான், ஒன்றுதான் இருக்கிறது. அதிலே நாம் லயித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன? பரம சாந்தி தான், பரம அமைதிதான். இவ்வாறு சாந்தி அடைந்த பின் அந்த சாதகனுக்கு எவ்வித கடமையும் இல்லை.
இதைத்தான் நம்முடைய பாகவதம் நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு வகையிலும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அறநெறி நூல்களின் துணிந்த முடிவும் இதுதான். அறநெறி நூல்களாக இருக்கின்ற சாத்திரங்கள், தோத்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவைகளெல்லாம் முடிந்த முடிவாக சொல்லுவது எது? நம்முடைய உடலிலே இருக்கின்ற 36 தத்துவங்கள், ஒவ்வொன்றாக சொன்னால் 36 கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படிப்பட்ட அந்த 36 தத்துவங்களும் எங்கே ஒடுங்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்மாவிலே ஒடுங்க வேண்டும். மணிபூரகம் என்றும் சொல்லுகின்ற நம்முடைய தொப்புளில், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். மணிபூரகம் 3வது ஆதாரம். அந்த 3வது ஆதாரம், அதிலிருந்து பிராணனை இதயத்தில் உள்ள அநாகத சக்கரத்தில் செலுத்த வேண்டும். அநாகதம் இந்த நெஞ்சுக்குழி, அநாகத சக்கரத்திற்கு செலுத்த வேண்டும். பின் பிரம்ம நாடி உதான பிராணன் வழியாக மார்பில் உள்ள விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். விசுத்தி இது நம்முடைய கழுத்தினுடைய இந்த பகுதி. எவ்வளவு தெளிவாக தத்துவங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார் பார்த்தீங்களா? இதை நாம் திரும்ப திரும்ப படித்து உணர்ந்து அதை சாதனை வழிக்கு கொண்டு வந்தோம் லகுவாக பகவானை அடைய முடியும். அது மாதிரி இப்பொழுது இங்கே பல இடங்களிலே யோகா சொல்லிக் கொடுப்பது காரியங்களெல்லாம் இங்கு இப்படிப்பட்ட நூல்களிலிருந்து எடுத்து அவர்கள் ஒரு புது வினோதத்தை உண்டு பண்ணி அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்முடைய நூல்களிலே மிக தெளிவாக இருக்கிறது, பொக்கிஷமாக இருக்கிறது. அப்படி மார்பில் உள்ள விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருந்து தன் சித்தத்தை அடக்கி புத்தியால் அனுசந்தானம் செய்து கொண்டு, நம்முடைய புத்தியால் அது கீழ் இறங்கி விடக்கூடாது, அது மேலே வேண்டும். கழுத்துக்கு மேலே போனால்தான் கீழ் இறங்காது. அதனால் அனுசந்தானம் செய்து கொண்டு அதை அப்படியே போற்றி வளர்த்து கொண்டு பிராணனை உள்நாக்குக்கு விசுத்தி சக்கரத்தில் மேல் பாகத்திற்கு கொண்டு போக வேண்டும். விசுத்திக்கு அடுத்தால என்னது? ஆக்ஞா. ஆக்ஞா சத்திரம் நெற்றி புருவமத்தி என்ன, ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு போக வேண்டும். குறிப்பு என்ன என்று சொன்னால், இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த வழியாக பிராணனை மேல் கொண்டு சென்று சகசிராதாரத்தில் சேர்த்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த பிரபஞ்ச அறிவு முழுவதும் நமக்கு லகுவாக கிடைக்கும். ஆகவே தொண்டைக்குழியில் இருக்கின்ற அந்த பிராணனை புருவங்களின் நடுப்பகுதிக்கு கொண்டு அங்கிருந்து நாம் சகசிராதாரத்திற்கு எடுத்து சென்றோம் என்று சொன்னால் பிராணன் அதன் பிறகு உயர்ந்த பதவியை அடைவதற்கு இங்கே ஒரு துவாரம் இருக்கிறது. என்ன? இங்கே ஒரு துவாரம் இருக்குது. அது பிரம்மரந்திரம். அது சிறு குழந்தைகளுக்கெல்லாம் மூடாமல் இருக்கும். அப்போது பார்த்தா குளிப்பாட்டும் போது அது இப்படி ஆடும். அப்போ பதப்பு அடிக்குதும்பாங்க. அதில் கை வச்சிடக்கூடாது பலமா. ஏன்னா அந்த எலும்புகளெல்லாம் வளர்ந்து மூடலை, அது மாதிரி இருக்கும். அது கடைசியில் தான் மூடும். அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு அப்படி இருக்கும். அப்போ சில நாட்கள் கழிந்து அது மூடும். இந்த விதத்திலே யோகங்கள் செய்து வருகிறவர்களுக்கு நம்முடைய அந்த குண்டலினி சக்தி மேலே சகசிராதாரத்துக்கு வந்தால் அந்த பகுதியிலே அந்த எலும்பு கரைந்து மேலும் அது அந்த துவாரம் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டால் நமக்கு காலம் வருகின்ற பொழுது அதன் வழியாக என்ன போகும்? நம்முடைய ஆத்மா வெளிக்கிளம்பும். அதுதான் ரமண மகரிஷி அவர் காலமான பிறகு அவருக்கு ஒரு ஒளி மேலே போனது. அது மாதிரி சிறப்புக்குரிய நிலை. ஆகவே அதை இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். 3வது அத்தியாயத்திலே பார்க்கின்ற பொழுது பக்தி தான் மோட்சத்திற்கு வழி என்று சொல்கிறார். எந்த மார்க்கமாக இருந்தாலும் பக்தி அதில் இளையோடி இருக்க வேண்டும். பக்தி இளையோடி இல்லாவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு இயந்திரம் தானாக ஓடியது போல ஆகிவிடும். இயந்திரம் தானாக ஓடினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நமக்கு பயன்படும்படியாக ஓட வேண்டும். பயன்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல பக்தி இருக்க வேண்டும். அதனால்தான் சாதாரணமாக நாம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவோம், ஞானம் இல்லாத பக்தி பக்தியாகாது, பக்தி இல்லாத ஞானம் ஞானமாகாது. பக்தி இல்லாத ஞானம்
பசுமை இல்லாத மரத்துக்கு சமம். ஞானம் இல்லாத பக்தி வேறில்லாத மரத்துக்கு சமம். அப்படி சாத்திரம் சொல்லுகிறது. ஆகவே நல்ல பக்தி வேண்டும். பக்தி வேண்டும் என்று சொன்னால் சாதுக்களுடைய சத்சங்கம் வேண்டும். சாதுக்களுடைய சத்சங்கம் மிக மிக முக்கியம். சத்சங்கமே நிச்சங்கம், நிச்சங்கமே நிர்மோகத்துவம் அல்லது நிச்சல தத்துவம். நிச்சல தத்துவமே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவமே ஜீவன் முக்தி. அருமையான ஒரு தெளிவான ஒரு நிலையை இந்த பாடல் நமக்கு சொல்லும். சத்சங்கம் நமக்கு ஒரு இந்த உலக பற்றிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்ற எண்ணத்தை கொடுக்கும். ஆகவே சத்சங்கம் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். சாதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் மரங்களும் உயிர் வாழ்கின்றன. நம்முடைய உடம்பில் மட்டும் காற்று ஓடுகிறதுன்னு நினைக்க வேண்டாம். கொல்லன் பட்டறையில் இருக்கின்ற அந்த ஊதுகுழலும் துருத்தியும் என்ன காற்றை வெளிப்படுத்துகிறது, உள்வாங்கி வெளிப்படுத்துகிறது. அது மாதிரி நாய் முதலிய விலங்கினங்கள் அதற்கு தினமும் உணவு கிடைக்கிறது. அவைகளும் உடலை வளர்த்து கொள்கின்றன, உறவை மேம்படுத்துகின்றன. இதுபோல்தான் மனிதனும் செய்கிறான் என்றால் அவன் விலங்கை விட எவ்வாறு உயர்ந்தவன்? இந்த கேள்வியை சாதாரணமாக கேட்பார்கள். மனிதனும் உண்ணுகிறான், உறங்குகிறான், இனவிருத்தி செய்கிறான், இறந்துபட்டு போகிறான். மிருகங்களும் அப்படி செய்கின்றன. அப்படின்னால் மிருகங்களிலிருந்து மனிதன் எவ்வாறு உயர்ந்தவன் அப்படி என்பார்கள். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருநாமத்தை எவனது காதுகள் ஒரு முறையேனும் கேட்கவில்லையோ அவனே விலங்கு. விலங்கு என்று யாரை சொல்வது? பகவானுடைய திவ்ய நாமத்தை கேட்க வேண்டும். பகவானுடைய திவ்ய சரிதத்தை சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். பகவானுடைய கதாமிருதத்தை சொல்லுங்கள். சவுனகாதி முனிவர்கள் அப்படி தான் கேட்டார்கள். நமக்கு அப்படி முடியல. காலையில் வந்தால் மத்தியானம் வர முடியல, மத்தியானம் வந்தால் காலையில் வர முடியல. எங்கடா முடிக்கும், சீக்கிரம் நாமத்தை சொல்லி ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் நமக்கு என்ன வெறுப்பு வருது? நமக்கு என்ன வருது? பொதுவாக சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற உங்களை சொல்லவில்லை. என்ன பொதுவாக நமக்கு என்ன, அதில் ஒரு சலிப்பு வருகிறது. ஆனால் அந்த சௌனகாதி முனிவர்களுக்கு என்ன இருந்தது? இன்னும் சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள். சூத முனிவரே, இன்னும் அவருடைய வரலாற்றை சொல்லுங்கள், அவருடைய கம்பீர குணங்களை சொல்லுங்கள். அவர் என்ன செய்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கேட்குற கேள்விக்கு சொல்லிக்கொண்டே எங்களுக்கு தாகமாக இருக்கிறது அப்படி சொல்கிறார். அதனால் திருநாமத்தை எவனது காதுகள் ஒரு முறையேனும் கேட்கவில்லையோ அவனே விலங்கு. மனித உருவில் திரியும், ரொம்ப தாழ்த்து சொல்கிறார், மனித உருவில் திரியும் நாய்கள் அப்படி சொல்கிறார். பன்றி, ஒட்டகம், கழுதை இப்படி சொல்கிறார். மனித உருவில் பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு, அதாவது அவருக்குன்றல்ல, இது உண்மை. பகவான் மீது பக்தி இல்லாதவர்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அவருடைய நாமத்தை ஜபிக்காதவர்கள், அவரை எண்ணாதவர்கள் பிரயோஜனம் இல்லை. மூவுலகையும் ஈரடியால் அளந்த பெருமானது திருக்குணங்களை கேளாத செவிகள் செவிகள் அல்ல. அது எலி வசிக்கும் வலை. எலி இருக்கக்கூடிய ஒரு பொந்து, அவ்வளோதான். காது இல்லை, செவி இல்லை அப்படி சொல்கிறார். என்ன, பாம்பு வசிக்கும் புற்று. சூதரே, சான்றோர்கள் அனவரதமும் காணம் செய்து வரும் இறைவனது சரிதங்களை காணம் செய்யாத நாக்கு பயனற்றது. மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை, அப்படிதானா? தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கரை கண்டனை. அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். 12 சீரடிகளில் வரும். என்ன, ஆக செவிகாள் கேண்மின்களோ, அதெல்லாம் பகவானுடைய அந்த திவ்ய தீர காரியங்களை, தீர செயல்களை, கல்யாண குணங்களை, அந்த மேலான சம்பத்துகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டால் என்னது, நல்ல இனிமையாக இருக்கும். அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி நமக்கு ஆசை வரணும். ஆசை அதில் வரணும். நமக்கு ஒரு குழந்தை விளையாடுறதுல ஒரு ஆசை இருந்தேன்னு வைங்க, குழந்தைய பிரிவோமா? பிரிய மாட்டோம்.
அந்த குழந்தை கை நீட்டினாலும் ஆசை, கால் நீட்டாலும் ஆசை, தவழ்ந்தாலும் ஆசை, நின்றாலும் ஆசை, நடந்தாலும் ஆசை இல்லையா? இது மாதிரி பகவான் கதைகளை, வரலாற்றை, கல்யாண குணங்களை, அவருடைய நாமத்தை சொல்வதில் நமக்கு ருசி வரணும். ருசி ரொம்ப ஆனந்தம் அதில் கேட்குறது. மத்தியானம் 2:30 மணிக்கு உடனே வந்தால் கூட தூக்கம் வரலையா இருக்கும், அப்படி தானே? தவறாக தூங்கினாலும் கேட்கணும்னு ஆசை இருக்குது. அது மாதிரி அப்படி கல்யாண குணங்களை கேட்கணும். பற்றை உதற வேண்டும். பற்று இருக்கிற வரை நம்ம பெரிய இப்போ உள்ள அந்த பெரிய எத்தனையோ டன்னை தூக்கக்கூடிய மிஷின் வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ எல்லாம் பெரிய பெரிய பாறங்களை தூக்கிறதுக்கு நமக்கு பற்று இருந்தால் அப்படிப்பட்ட மிஷின்னாலேயே நம்மளை தூக்க முடியாது. அப்படிப்பட்ட இயந்திரம் கூட நம்மை தூக்க முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைத்து கொண்டே வர வேண்டும். அதனால்தான் அன்று சொன்னோம், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அந்த பாடலை உடனே படிச்சிட வேண்டியதான். ஆகவே அறிவாளியான மனிதன் இறைவனது திருவடியை, கமலங்களை சரணாகதியாக பற்ற வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பகவானுடைய திருவடிகளை சரணாகதியாக பற்றி கொள்ள வேண்டும். எதற்காக? நம்முடைய பற்றை அறுப்பதற்காக. பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஏன் அப்பற்றை பற்று விடற்கு? அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுவிடு. வள்ளுவர் எவ்வளோ அழகா. அதனால் சரணாகதி அடைகிறார்கள் நல்ல பெரியவங்கள்லாம். அது மாதிரி பகவானுடைய திவ்ய கானத்தை பாடுவதிலும் கேட்பதிலும் அவருடைய அந்த அந்த உயர்நிலையிலே தியானம் முதலியவைகள் செய்து ஞானிகள், அறிவாளிகள் பகவானுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு அவர்கள் சமாதி நிலையிலே இருந்து மன தூய்மை பெற்று ஆன்ம சாட்சாத்காரம் பெறுகிறார்கள். ஈஸ்வர சாட்சாத்காரம். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ராஜமாணிக்க நாடார் ஐயாவுடைய துணைவியார் தமயந்தி அம்மா கேட்டாங்க, பாலகிருஷ்ணன் ஈஸ்வர சாட்சாத்காரம் என்றால் என்ன அப்படி கேட்டாங்க. என்ன வீட்டில் அவங்களுடைய ரவுண்டு டேபிளில் உணவெல்லாம் வச்சுட்டு அதை சுற்றி விடுவாங்க. ஆனால் அது நம்மக்கிட்ட வரும், மோரன்னா மோர் வரும், இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே சொல்லிக்கிறாங்க. காரியம் விருந்தோம்பல், நமக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனால் அவங்க சிந்தனை என்ன? அந்த இடையிலே பேசிகிட்டு இருக்கும்போதே பாலகிருஷ்ணன் ஈஸ்வர சாட்சாத்காரம் என்றால் என்ன அப்படிங்கிறாங்க. அந்த சாட்சாத்காரம் தான் இது. பகவானை அப்படியே நினைந்து ஈஸ்வரனோடு ஐக்கியமாக இருப்பது தான் ஈஸ்வர சாட்சாத்காரம். திருமுகத்திலிருந்து சிட்சை, விகாரணம், சந்தஸ், திருத்தம், ஜோதிடம், கல்பம். நேற்று பாடத்தில் வந்தது, அன்றைக்கு கழிந்த வியாழக்கிழமை. ஆரங்கம், 4 வேதம். ஆரங்கம் என்றால் என்ன? 6 அங்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம், சிட்சை, வியாகரணம் என்று சொல்லுகிற 6 அங்கங்கள். இதெல்லாம் பகவானே நமக்கு கொடுத்தது. ஆகவே இறைவனே ஐம்பூதங்களின் சேர்க்கையால் இவ்வுடலை ஆக்கி தந்து அதன் ஜீவாத்மாவாக அதில் குடிபுகுந்து புருஷன் என்று அழைக்கப்பட்ட நிலையிலே நம்மோடு இருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு நமக்கு அவரை அறிவதற்காக பஞ்ச இந்திரியங்களை தந்திருக்கிறார், கர்மேந்திரியங்களை தந்திருக்கிறார், அந்த கரணங்களை தந்திருக்கிறார். இவையெல்லாம் தந்து தனு, கரண, புவன, போகம் என்று சொல்லுகின்ற இத்தனையும் தந்து நம்மை இந்த உலகத்தில் படைத்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக எல்லா போகங்களையும் உணர்ந்து அழிந்து போகின்ற இந்த உடலிலிருந்து அழியாத வஸ்துவை தேடிக்கொள்வதற்காக எல்லா விதமான அறிவையும் தந்து சாஸ்திரங்களையும் தந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற அந்த பகவானை நாம் அறிய வேண்டும். அப்படி அறிகின்ற அந்த அறிவை பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகப்பிரம்மம் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், இவர் பருகி கொண்டே இருக்கிறார் என்ற இந்த இடத்தில் நாம் நிறைவு செய்வோம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।